ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்க அரவிந்த். ரியல்மியுடைய பாப்புலரான ஃபேமஸான சீரிஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம ரியல்மி X7 சீரிஸை விட முடியாது. ஏன்னா அவங்க ரியல்மி X7 சீரிஸில் லான்ச் பண்ண ரியல்மி X7, X7 Pro, X7 Max அப்படின்ற இந்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வேற லெவலான ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ், கேமரான்னு எல்லாமே உங்களுக்கு வேற லெவலான அல்டிமேட்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் தான் இப்போ நெக்ஸ்ட் ரியல்மியுடைய அடுத்த ரியல்மி X9 சீரிஸ் அப்படின்றது லான்ச் ஆக போகுது. இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரியல்மி X9 சீரிஸ் எப்படி இருக்க போகுது, ரியல்மி X7 சீரிஸை விட பெட்டரா இருக்க போகுதா, இதுல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ரியல்மி X9 சீரிஸுடைய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க 10R3C WEC மாதிரியான சர்டிஃபிகேஷன் சைட்டுக்கு சர்டிஃபிகேஷனுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வெப்சைட்டில் இருந்து தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே லீக் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X9 சீரிஸாக இருக்க போகுதா இல்லை வேற ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் 100% கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அந்த சர்டிஃபிகேஷன் சைட்ஸில் கோட் நேம் வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் டிப்ஸ்டர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி X9 உடைய ஸ்பெக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அப்படி டிப்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ரியல்மி X9 உடைய ஸ்பெக்ஸில் ஃபர்ஸ்ட் டிசைன்னு பார்க்கும்போது டிசைனை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு கிளியராக இல்லை. அந்த சர்டிஃபிகேஷன் சைட்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே அங்கே கிளியராக இல்லை. பட் டிப்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் மோஸ்ட்லி ரியல்மி X7 சீரிஸ் என்ன மாதிரியான டிசைனில் கொண்டு வந்திருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைனில் தான் இந்த ரியல்மி X9 சீரிஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் கலர் வேரியண்ட்டில் மேபி ஒரு சில கலர் வேரியண்ட் ஆடடாக இந்த ரியல்மி X9 சீரிஸில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ஸில் எல்லாத்துலேயுமே 6.43 இன்ச்சஸ்க்கான E3 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் E3 AMOLED பேனல், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 எல்லாமே ஓகே. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. மேபி ரியல்மி X9ல வேணும்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கலாம். பட் X9 Pro அண்ட் X9 Pro Max அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஹையர் எண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுப்பாங்க. ஏன்னா ரியல்மி X7 சீரிஸ்லையுமே X7 Pro அண்ட் X7 Max அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால இதனுடைய ஹையர் வேரியண்ட்லையும் கண்டிப்பாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி ரியல்மி X7 சீரிஸ்லேயே ஒரு பக்காவான பேட்டரி கெப்பாசிட்டி, அதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு பக்காவான ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அவங்களுடைய அந்த X7 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரியல்மி X9 உடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் 4200 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே கிளியராக இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா X7 சீரிஸ்லேயே 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த சீரிஸ்லையுமே 50 வாட்ஸ் இல்லைனா 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாகவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி X7 சீரிஸ் எல்லாத்துலேயுமே Mediatek Dimensity சீரிஸ்க்கான சிப்செட் தான் அந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த X9ல என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் படி X9 அண்ட் X9 Pro இந்த லோவர் வேரியண்ட்டில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இல்லை. பட் மோஸ்ட்லி Mediatek Dimensityக்கான ஒரு சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே சமயம் இந்த சீரிஸில் ஹையர் வேரியண்ட்டாக லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி Snapdragon 870க்கான சிப்செட் தான் இந்த ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியல்மி இப்போ ரீசெண்ட் டேஸாக ஃப்ளாக்ஷிப் லெவலான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண ரியல்மி X7 Max 5G அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருந்த ரியல்மி GT ஆகட்டும், இல்லை நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போகிற ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் ஆகட்டும், ஒரு பக்கா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை தான் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரீசெண்டாக நம்ம ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனை பற்றின ஒரு வீடியோவுமே பார்த்துருந்தோம். அதுலேயுமே Snapdragon 870க்கான ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இந்த ரியல்மி X9 உடைய ஹையர் வேரியண்ட்லையும் Snapdragon 870க்கான சிப்செட்டோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்புக்கு வந்தோம்னா, இந்த சர்டிஃபிகேஷன் சைட்ஸில் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பேக் செட் ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, Sony IMX766க்கான சென்சாரோட வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் Sony IMX481க்கான சென்சாரோட வரும்னு கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சலுக்கான மோனோ சென்சார் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இப்போ வர நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க
பண்றாங்க. பட் இங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல சோனியுடைய சோனி IMX616க்கான சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனோட இந்த கேமரா செட்டப்லாம் பார்க்கும்போது ரீசெண்டாக நம்ம Realme GT 5G மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை பற்றி பார்த்துருப்போம். அதுலேயுமே இதே கேமரா செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் அதே மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட தான் இந்த ஸ்மார்ட் போனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இது எந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி Realme X9 சீரிஸில் ஹையர் வேரியண்டாக வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த கேமரா செட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி Realme X9 அண்ட் X9 Proவில் என்ன கேமரா செட்டப் இருக்கும் அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியராக இல்லை. மற்றபடி இந்த Realme X9 சீரிஸ்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் Android 11க்கான OS-ஓட தான் வரப்போகுது. பட் Realme UI என்ன வெர்ஷனோட வரப்போகுது அப்படின்றது அது லான்ச் ஆகும் போது தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன பிரைசிங்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் இதனுடைய பிரைசிங் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் எதுவுமே கிளியராக நமக்கு கிடைக்கல. பட் நமக்கு இப்போதைக்கு இந்த Realme X9 சீரிஸை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது Realme X9 சீரிஸில் ஹையர் வேரியண்டாக வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இப்போ நம்ம மென்ஷன் பண்ண இந்த எல்லா ஸ்பெக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த Realme X9 சீரிஸ்ல லோவர் வேரியன்ட்ல வரப்போற ஸ்மார்ட் போன்ஸ்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு கிளியரா இல்ல. அந்த வகையில இப்போ இதனுடைய ஹையர் வேரியன்ட் ஸ்மார்ட் போனா வரப்போகிற இந்த ஸ்மார்ட் போன் இந்த ஸ்பெக்ஸோட என்ன பிரைஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி 30 to 35K அப்படின்ற பட்ஜெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போனை அவங்க ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனா கொண்டு வர போறாங்க. இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ்லேயே ஹையர் பிரைசிங் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் மோஸ்ட்லி above 30K அப்படின்ற பட்ஜெட்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி இதனுடைய லோவர் வேரியன்ட் ஸ்மார்ட் போனா வரப்போகிற மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கம்மியான பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரியல்மியுடைய இந்த Realme X9 சீரிஸில் இருந்து ஆன்லைனில் இப்போதைக்கு லீக் அவுட் ஆகிருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி லீக் அவுட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இந்த Realme X9 சீரிஸ் என்ன ப்ரைஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்னும் வேறு என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. See you.